சரி, நாம் யாருமே வந்து பிஜேபி மெம்பரோ பிஜேபியுடைய காரியகர்த்தாக்களோ கிடையாது. வேறால் நாம் என்ன இப்போ சேர்ந்துருக்கோம் அப்படின்னா, நமக்கு கோயம்புத்தூருக்கு நல்லது நடக்கணும். நான் நியூ எஜுகேஷன் பாலிசியை அவங்க கொண்டு வர்றாங்க. நியூ எஜுகேஷன் பாலிசியில் வந்த உடனே இங்கிலீஷ் கற்றுக்குங்க, எந்த ஸ்டேட்டில் இருக்கிறீங்களோ அந்த மொழியை கற்றுக்குவாங்க, அப்புறம் உங்கள் மதர் டங்கை கற்றுங்க. அப்போ நமக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி வேணும். இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா யார் வேணும்? மோடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார். இங்கே யார் வேணும்? பிஜேபியுடைய ஒரு எம்பி வேணும். வேறு எம்பி வந்து என்ன சொல்லுவாங்க? சார் நாங்கள் கேட்டோம், கொடுக்கல, முடிஞ்சு போயிடுது. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அப்போ நமக்கு வந்து ஒரு எஜுகேஷன் பாலிசி வேணும். எஜுகேஷன் பாலிசி வந்து கரெக்டாக போகணும். அந்த எஜுகேஷனை வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கணும். ஸோ நமக்கு ரொம்ப டிப்ரைவ் ஆனது வந்து நவோதயா ஸ்கூல்ஸ். போராட்டத்தில் வந்து 4 நவோதயா ஸ்கூல் கொண்டு வர்றேங்கிறாரு. தென் ஆனைகட்டி இவருக்கு கீழே தான் வருது. அங்கே போய் ஏகல்வா ஸ்கூல் கொடுக்குறேங்கிற. ஸோ இது இவர் கொண்டு வர்றேன்னு இவர் சொல்லிட்டார். அப்போ இவருக்கு ஓட்டு போடணுமா, வேறு யாருக்கு ஓட்டு போடணுமா? ஸோ எல்லாமே வந்து நாம் என்ன நினைக்கிறோமோ அது சொல்லிட்டார். ஸ்கூல் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கஞ்சா, அதுக்காக வந்து நார்கோட்டிக் பியூரோ பிரான்ச் இங்கே கொண்டு வர்றேங்கிறார். ஏன்டா உன் பையன் குடிக்கிறான்னு கேட்டால், இப்போ எந்த இடத்துல நாம் இருக்கிறோம் அப்படின்னா, பையன் கஞ்சா குடிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னா, அவங்க அப்பா சொல்கிறாரு நான் சாராயம் குடிக்கிறேன், அவன் கஞ்சா அடிக்கிறான், இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ சிச்சுவேஷன் இஸ் லைக் திஸ். ஸோ அப்போ கஞ்சாவை ஒழிக்கிறதுக்கு நார்கோட்டிக் பியூரோவை இங்கே கொண்டு வர்றேங்கிறாரு. ஏதோ ஒரு யாரோ சொன்னது தான். உலகத்திலேயே கொடுமையானது என்னென்னா நம்ம குழந்தைகளை சந்தேகப்படுறது. இன்றைக்கி எல்லா டீனேஜர்ஸுடைய குழந்தைகளையுமே எல்லாருமே வந்து சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ சிச்சுவேஷன் இஸ் லைக் திஸ். ஸோ அப்போ கஞ்சாவை ஒழிக்கிறதுக்கு நார்கோட்டிக் பியூரோவை இங்கே கொண்டு வர்றேங்கிறாரு. இந்த ஆழியார் நல்லாறு அவர் வந்து கண்டிப்பாக கொண்டு வர்றேங்கிறாரு. ஆழியார் நல்லாறு வந்தோடனே உடனே டேமை கட்டி தண்ணி ஓடுறதில்லைங்க. ஏரிகளை நிரப்பும் போது வாட்டர் லெவல் வில் கம் அப். ஒன்ஸ் த வாட்டர் லெவல் கம்ஸ் அப், நம்மளுடைய இதெல்லாம் போயிடுது. ஸோ எங்கெல்லாம் அங்கே விவசாயம் பண்ண முடியுமோ விவசாயம் பண்ணுங்க. எங்கெல்லாம் பாக்கி இந்த பிரிண்டிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கொண்டு வரனாலும் வாட்டர் இருக்கும். ஆழியார் நல்லாறு. அப்புறம் நாம் கேள்விப்படாத கௌசிகா ரிவர், he says he will revive. ஸோ கம்ப்ளீட் ரூட் மேப்பு பார்த்து வச்சுருக்காரு, எந்த இடத்துல இருந்து வந்தது என்ன ஏது அப்படின்னு. ஸோ எவ்ரிதிங் இட் இஸ் நாட் நெசரி தட் நான் அதை செய்வேன் நான் இதை செய்வேன்னு சொல்லவர். நான் இதை இப்படி செய்வேன் அப்படிங்கிறார். அடுத்தது நம்மளுக்கு வேணுங்கிறது என்னென்னா, இந்த வார்த்தை ஒன்று வந்துருச்சு, டபுள் இன்ஜின். ஸோ சென்ட்ரலில் மோடி வருவாருங்கிறதுல எல்லாருமே ஒத்துட்டாங்க, ஆப்போனன்ட் பார்ட்டிஸும் ஒத்துட்டாங்க. நமக்கு வந்து ஆளுங்கட்சியினுடைய எம்பி வந்து ரொம்ப காலமாச்சு, 1999 இருந்தாங்க. இன்றைக்கி அவர் சொல்கிற மாதிரி த ப்ரொஃபஷனலிசம் ஹஸ் கம். த ப்ரொஃபஷனலிசம் ஹஸ் கம் அப்படிங்கும்போது இவர் வந்து எதெல்லாம் பண்ணணுங்கிறத முதல்ல எடுத்துகிட்டு இதுக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறத அவர் சொல்லலை. ஸோ இதுக்கு வந்து என்ன வேணும், எவ்வளோ வேணும், தெர் இஸ் நோ பட்ஜெட் ஆர் எனி திங். வாட் ஐ வாண்ட் ஐ வில் டூ இட். யோசனை பண்ணுங்க, மறைமுகமாக கேட்கல, அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க. ஸோ தட் அவர் இங்கே ஆஃபீஸ் போடணும். ஆஃபீஸ் போட்டவருக்கு டெஃபினெட்லி ஹி வில் பி அக்சசபிள். ஸோ திஸ் இஸ் மை ஏர்னஸ்ட் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ.